தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பல மாவட்டங்களிலும், பல்வேறு பகுதிகளிலும் மிக கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக பதிவாகும். நேற்று ஒரு நாள் மட்டுமே நமக்கு திருநெல்வேலி மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 16 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள், 17 சென்டிமீட்டர் மழை பொழிவு 4 முக்கு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் சொல்லிக் கொண்டே இருந்தோம். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் உஷார் நிலை தேவை அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சேனல்ல அறிவிப்புகள்ல கொடுத்திருந்தோம். அதே போல திருநெல்வேலி மாவட்டங்கள்ல அதிகபட்சமாக 17 சென்டிமீட்டர் மழை பொழிவு, ஒரு மிக கனமழை, கிட்டத்தட்ட அதி கனமழை நெருங்கிட்டு இருக்கு. வரப்போகிற நாட்களிலும் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழையானது எதிர்பார்க்கலாம். சரி, தமிழ்நாட்டில் வானிலை நிலவரம் எப்படி இருக்கு, நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் கர்நாடகாவில் தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. அதை தொடர்ந்து தமிழகத்திலும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகும். இந்த தென்மேற்கு பருவமழை படிப்படியாக கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் தீவிரமாக முன்னேறி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால நீங்க தொடர்ந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஆகவே நமக்கு இதன் காரணமாக இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மிக கனமழை உறுதியாகிருக்கு அப்படிங்கிறத பல முறை நம்ம சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம். மழையும் பெய்து கொண்டே இருக்கு. திருநெல்வேலி, நீலகிரி, கோயம்புத்தூர்ல, அதே மாதிரி கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளிலும் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பதிவாகக்கூடும். ஆகவே 15 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு உறுதியாகியிருக்கு. அதுதான் பாருங்க, 17 சென்டிமீட்டர் மழை பொழிவு கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து மிக கனமழை இன்னும் நமக்கு பதிவாகுமான்னு கேட்டால் கண்டிப்பா பதிவாகும். வெறும் 17 சென்டிமீட்டரோட நமக்கு முடிஞ்சிராது. இனி வரும் நாட்களில் இன்னும் நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. முதலாவதாக எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்த பகுதிகளில் மிக கனமழை பெய்யும், மற்ற எந்த மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் நாலுமுக்கு, காக்காட்சி, ஊத்து, மாஞ்சோலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கன முதல் மிக கனமழை இன்றும் நாளையும் உறுதியாக நமக்கு பதிவாகும். பல இடங்களிலும் மிக கடுமையான கனமழை, சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் 30 - 40 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த தரை காற்றுமே வீசுவதற்கான வாய்ப்பும் இருக்கும். அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குந்தா, அவலாஞ்சி பக்கம் போயிடாதீங்க, கடுமையான கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கடும் கனமழை தீவிரமடையும். கோத்தகிரி, குன்னூர்ல மிதமானதிலிருந்து கனமழையும், நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் கன முதல் மிக கனமழையுமாக எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாரில் மிக கனமழையும், கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் கனமழையாக பதிவாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள் குளித்துறை, எரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம் உள்ளிட்ட பெரும்பாலான கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளும் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாகி இருக்கிற நண்பர்களே. அடுத்ததாக கனமழை எச்சரிக்கை எங்கெல்லாம் நமக்கு கனமழை பதிவாகும் அப்படின்னா, உள் மாவட்டங்கள் திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள்ல படிப்படியாக மழை வாய்ப்புகள் இரவு நேரத்துல தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே பகல் நேரங்கள்ல மழை எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பா பகல் நேரங்கள்ல மழை வரவே வராது, வெயில் மட்டும்தான் கொளுத்தும். ஆனா இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்துல மட்டும்தான் இந்த மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து உள் மாவட்டங்கள்ல வர காத்திருக்கிறது. அதிக மழை பொழிவுகளையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே கனமழை எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள்ல மிக கடுமையானதாக இருக்கும். உள் மாவட்டங்கள்னா நம்ம சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதைத் தொடர்ந்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்க தொடங்கிறோம். ஆகவே இடைவிடாத நல்ல ஒரு மழை வாய்ப்புகள், மழையினுடைய தீவிரம் தமிழகத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்பார்க்கலாம். கனமழை எச்சரிக்கை தொடர்ந்து நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். வட தமிழக உள் மாவட்டங்கள், கடலோரம் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையானது தீவிரமடையும். கடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை மற்றும் செங்கல்பட்டிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் மாலை 4 மணிக்கு பிறகு படிப்படியாக மழை தீவிரம் திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டில் அதிகரிக்கிறத பார்க்க முடியும். நேற்றைக்கே சில இடங்கள்ல கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் பதிவானது. இன்றைக்கும் பரவலாக சில இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு தீவிரமடையும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை
அதிகரிக்கக்கூடும். குறிப்பா கடலோர மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் கண்டிப்பா காத்திருக்கிறது. தென் மாவட்டங்கள் குறிப்பாக கடலோர மாவட்டங்களை தொடர்ந்து தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உட்பட தென் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடும். அதனால தென் மாவட்டங்கள் தானே நமக்கு மழை இருக்காதுன்னு நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா அந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில விட்டு விட்டு நமக்கு கனமழை கிடைக்கும். குறிப்பா விருதுநகருடைய மேற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல், பழனி, ஒட்டஞ்சத்திரத்தில் மீண்டும் மழை பொழிவுகள் அடுத்து வரும் நாட்கள்ல படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும். ஆகவே உறுதியாக நீங்க காத்திருங்க. இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்கள், கடலோர மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையும் உறுதியாக இருக்கும். அதே நேரங்களில் காற்றும் பலமான தரை காற்று வீசும். காற்றுமே நமக்கு வந்து வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டுல கூட நமக்கு சில நேரங்களில் தரை காற்றுடைய வேகம் அதிகரிக்கும். 30 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த தரை காற்று வீசுவதற்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். மிதமான மழை பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் பதிவாகும். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழை எதிர்பார்க்கப்படுது. திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பகலில் வெயில் சற்று கொடுமையாக இருக்கும். மாலை இரவு நேரங்களில் பகுதியாக மிதமான மழை இன்று மற்றும் நாளை நீங்க கணிசமாக எதிர்பாருங்க. தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் நமக்கு விட்டு விட்டு மிதமான மழையும் உறுதியாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சென்னையில் 40.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்த வரைக்கும் நாலுமுக்குல 17 சென்டிமீட்டர், ஊத்து பகுதியில் 15 சென்டிமீட்டர், காக்காட்சியில் 12 சென்டிமீட்டர் மழை பொழிவும், மாஞ்சோலையில பாருங்க, இதெல்லாம் திருநெல்வேலி மாவட்டம். நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி, மாஞ்சோலை போன்ற இடங்கள் எல்லாம் நமக்கு திருநெல்வேலி மாவட்டம். நாலுமுக்குல மட்டும் 17 சென்டிமீட்டர் மேற்கு பகுதிகளில் பதிவாயிருக்கு. ஊத்துல 15 சென்டிமீட்டர் மழை ஊத்தி இருக்கு. காக்காட்சி பகுதிகளில் 12 சென்டிமீட்டர் மழையும், மாஞ்சோலையில 10 சென்டிமீட்டர் மழையும், பேச்சிப்பாறை 6 சென்டிமீட்டர் மழை பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டங்களில் 6 சென்டிமீட்டரும், பெரியாறு, தேனி மாவட்டங்களில் 5 சென்டிமீட்டர் மழையும், சின்ன கல்லார் பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம், 4 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. தென்காசி மாவட்டங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. இது அணை பகுதிகள். தென்காசி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில அணை பகுதிகளில் அவ்வப்போது நமக்கு 3 மற்றும் 2 சென்டிமீட்டரான மழை பொழிவாக நமக்கு பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் பாருங்க கனமழையினுடைய தீவிரம் அதிகமாயிட்டே தான் இருக்கே தவிர குறையிற மாதிரி நமக்கு தெரியல. அதற்கு முந்தைய நாட்கள் பார்த்தோம் 9 சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகமாக பெய்திருந்த மழை இப்போ 17 சென்டிமீட்டர் வரைக்கும் முன்னேறி இருக்கு. தொடர்ந்து இந்த தென்மேற்கு பருவமழை அடுத்து ஜூன் 2வது வாரத்தில் மேலும் தீவிரம் அடைகிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக எதிர்பார்க்கலாம். ஆகவே நீங்க ஒவ்வொரு நாளும் நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. பல மாவட்டங்களிலும் ஜூன் முதல் வாரத்தை விட 2வது வாரத்தில் இன்னும் நமக்கு தீவிரமான தென்மேற்கு பருவமழை வந்து அதிகரிக்கக்கூடும். தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் அடுத்த வாரத்திலிருந்து சற்று கணிசமாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதனால இன்னும் அடுத்து வரும் ஒரு 3 நாட்களுக்கு வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் தீவிரமாகவே இருக்கும் நண்பர்களே. நீங்க எல்லாருமே தொடர்ந்து நம்ம ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல 50%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் சேல் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நிறைய ப்ராடக்ட்ஸ்ல. ஸோ கிராசரிஸ்மே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஸ்டோருங்கிற ஆப்ஷன்ல போய் நீங்க வாங்கி பயன்பெற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து இனி வரும் நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை வரும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு நாளும் காலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க.